Flight 172. It's a magical number. Flight 172 played an important role in my life. அதாவது என் பெயரில் வந்த முதல் நாடகம் Flight 172. Flight 172 இன்னும் இருக்கு. சென்னை மும்பை ஃப்ளைட். நானே அதில் ட்ராவல் பண்ணிருக்கேன். பேசஞ்சர்ஸ்லாம் வெடிக்காங்கிட்ட வந்து சொல்லுவாங்க, ஏன் சார் கரெக்ட் டைம் போய்டும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. அந்த Flight 172 இப்போ அந்த காலத்தில் அதை எழுதி நாங்கள் மேடை நாடகமாக போடும்பொழுது ஏஆர்எஸ் எனக்கு ரொம்ப பிடித்த ஒரு காமெடி நடிகர்னு இப்போ சொல்லக்கூடாது, ஏன்னா அவர் சீரியஸ் ரோல் தான் நிறைய பண்ணியிருக்கார். ஆனால் அந்த காலகட்டத்தில் வந்து அவருடைய காமெடி எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அவர் வந்து இம்பர்ஃபெக்ட் மர்டருங்கிற ஒரு நாடகம் அவருடைய நடிப்புக்காகவே பல முறை நான் சென்று பார்த்துருக்கேன். அந்த காலத்தில் நாகேஷ் கொடிகட்டி பறந்தப்போ நாகேஷனுடைய எந்த விதமான பிரதிபலிப்பும் இல்லாமல் தனித்துவமாக அவர் செஞ்சிருப்பார். அவர் டிஆர் ராமச்சந்திரன் தான் அவருக்கு இன்ஸ்பிரேஷன் சொல்லியிருக்கார். ஸோ அப்படிப்பட்ட அவர் நடிகர். அவரை மெயினாக வச்சு, ஏன்னா நான் வந்து கோஸ்ட் ரைட்டராக அந்த ட்ரூப்பில் எழுதும் போதெல்லாம் அவர் சீரியஸ் ரோல் தான் பண்ணிருக்கார். கண்ணன் வந்தான் நலந்தானா அந்த மாதிரி நாடகங்களில் அவர் சீரியஸ் ரோல் பண்ணிருக்கார். ஸோ அவருக்கு ஒரு ஹியூமரஸ் ரோல் பண்ணணும் அப்படின்ட்டு. அதே மாதிரி அப்போ ஒய்ஜி மகேந்திரா வந்து சினிமாலாம் நடிக்க ஆரம்பித்து ரொம்ப பிரபலமாக இருந்த பீரியடு. அவர் எல்லாருக்கும் பிரபலமான சினிமா நடிகராக எல்லாருக்கும் தெரியும். அந்த காலகட்டத்தில் வந்து அந்த நாடகம் எழுதினேன். அதாவது வெவ்வேறு கேரக்டர்ஸ் வந்து ஒரு ஏர்போர்ட்டில் கூடுறாங்க, இத்தனை மணிக்கு ஃப்ளைட்டுன்னு. ஃப்ளைட் லேட் ஆகுது. போகிறவங்க எல்லாருமே இம்பார்ட்டன்ட் வேலையாக தான் பாம்பே போகிறாங்க. அந்த ஃப்ளைட் லேட் ஆனவுடனே ரெஸ்ட்லெஸ் ஆகி போய் உட்காந்துட்டு இருக்காங்க. கொஞ்சம் கொஞ்சமாக இன்னும் லேட்டு ஜாஸ்தி ஆகுது. அப்போ ஒருத்தர் பேசிக்கும் பொழுது, உன்னுடைய பிரச்சனைக்கு என்கிட்ட சொல்யூஷன் இருக்கு, என்னுடைய பிரச்சனைக்கு இன்னொருத்தட்ட சொல்யூஷன் இருக்கு. ஆக மொத்தத்தில் நமக்கு கஷ்டம்னு வரும்போது நம்ம கடவுளேன்னு ஆகாசத்தை பார்க்குறோம், இல்லைன்னா விதியேன்னு பூமியை பார்க்குறோம். நம்ம தோளளவில் இருக்க மனிதர்களோட நம்ம கலந்து உரையாடுறது இல்லை. உரையாடினால் ஒருவேளை நம்முடைய பிரச்சனைக்கு அவங்ககிட்ட சொல்யூஷன் இருக்கலாம் அப்படின்னு ஒரு பிராடா ஒரு கருத்து. இதை தான் அதை சொல்லணும்னு முயற்சி பண்ணி அந்த நாடகம் எழுதப்பட்டது, நடிக்கப்பட்டது. அந்த நாடகம் ரொம்ப ஷார்ட் டைமில் 100 நாட்கள் கொண்டாடப்பட்ட ஒரு நாடகம்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் நான் வெவ்வேறு சீரியஸ் நாடகங்கள்லாம் எழுத ஆரம்பித்து அப்படியே வந்து அப்புறம் தனியாக வந்து நான் நாடகங்கள்லாம் போட ஆரம்பித்து இது பண்ணியிருக்கும் பொழுது கூட எல்லாரும் அந்த நாடகத்தை ஞாபகம் வச்சுக்கிட்டு ஃப்ளைட் 172 போடுங்களேம்பாங்க. ஐயோ அது போட முடியாதையா, அது அந்த காலம் வேற இந்த காலம் வேற, அதெல்லாம் போட முடியாது அப்படின்னு இல்லாருன்னு சொல்லி வெளியூர் நாடகங்களுக்கெல்லாம். ஏன்னா இப்போ எனக்கு நாடகம் எழுத நேரம் இல்லை, நான் சினிமாவில் ரொம்ப பிஸியாக இருந்த நேரம். ஸோ என்னை ரொம்ப வற்புறுத்தி கேட்டதுனால அந்த Flight 172 ஸ்கிரிப்டை எடுத்து வச்சுட்டு அதை கொஞ்சம் மாற்றி வேற மாதிரி ஒரு நாடகமாக, அதே கேரக்டர்ஸு எல்லாம் அதே தான், ஒரு சின்ன இன்னும் கொஞ்சம் சுவாரஸ்யம் சேர்க்கறதுக்காக ஒரு டெரரிஸ்ட் ஒருத்தர் கையில் ஒரு பாம்பு எடுத்துட்டு ஃப்ளைட்டில் போகிறாரு. டெரரிஸ்ட் இல்லை, அவர் சூசைட் பண்ணிக்கிறதுக்காக போவார். அந்த பாம்பும் வந்து நாங்கள் நாதஸ்வர வித்வான்கள் இருப்போம் இல்லையா, நாதஸ்வரம் தவில் ஒத்து உதறுவார். இந்த ஒத்து உதறவர் ஒரு சின்ன ஒரு சொரக்கா கொடுக்க ஒன்று எடுத்துகிட்டு வருவார். அதுலேருந்து தண்ணி தவில் வித்வான் அப்பப்போ அவர்கிட்ட தண்ணி வாங்கி குடிச்சுப்பார். அதுலேருந்து அந்த குடுவையும் இதுவும் ஒன்றா இருக்கும். ஸோ ஏதோ ஒரு கட்டத்தில் என்ன ஆகிடுதுன்னா அது இதுவும் மாறிடும். மாறி போனோன்னா இவர் வந்து தனியாரா தண்ணி பாட்டில் தர அப்படின்னு சொல்லி எடுத்து திறந்தாருன்னா திறக்கவே வராது. ஏன்னா அது பாம்புது. என்னையா திறக்க வரல, என்னடா இது எப்படா மூணு இருங்க நான் ஒரு நிமிஷம்னா அப்படின்னு ஒரு செவத்தில் மோதுனா அது ஸ்பார்க் வரும். இது வந்து ஆடியன்ஸுக்கு ரொம்ப த்ரில்லிங்காக இருந்தது. நாங்கள் நினச்சி வச்சது. இந்த நாடகத்தை திருப்பியும் ஒரு 100 நாடகங்கள் போட்டோம் Flight 172. நான் ஒவ்வொரு நாடகத்திலையும் யுஏவுக்கும் ஒய்ஜிபிக்கும் நான் நன்றி சொல்லியிருக்கேன். அந்த நாடகம் ஆரம்பிக்கும் பொழுது அதுக்கப்புறம் நான் வந்து சினிமாவுக்கு வந்து அப்புறம் நிறைய படங்கள் தமிழில் பண்ணி அப்புறம் தெலுங்கில் பண்ணி எல்லாம் பண்ணிட்டு இருக்கும்பொழுது என்னுடைய ட்ரூப் வந்து அவங்க ஐடலாக இருந்தாங்க. அவங்க நாடகங்கள் நான் போடாததுனால எல்லாருக்கும் ஒரு குறை, நான் ஒன்றுமே செய்யலையே ஒன்றுமே பண்ணலையே அப்படின்ட்டு. அப்போ வந்து எல்லாம் என்னை கேட்டுக்கிட்டதுனால ஒன்று செய்வோம், இந்த Flight 172 நம்ம போட்டோம் இல்லையா, அதை வந்து நம்ம வந்து தூர்தர்ஷனுக்கு சீரியலாக எடுத்து கொடுப்போம் அப்படின்னு போனால் அவர் தூர்தர்ஷனில் போய் பர்மிஷன் வாங்கிட்டு வந்தோன்னா அவங்க சந்தோஷமாக கொடுத்தாங்க. சம்பத்குமார்னு என்னுடைய நண்பர், அவருக்காகத்தான் இந்த நாடகம் இது போட்டோம். நான் என்ன ஒரே ஒரு கண்டிஷன் சொன்னேன்னா, இது ஏர்போர்ட்டு ஒரிஜினல் ஏர்போர்ட்டில் தான் எடுக்கணும். அப்போ அந்த காலகட்டத்தில் வந்து சினிமாக்கள் கூட என்ன பண்ணுவாங்கன்னா ஏதோ ஹோட்டல் லவுஞ்சில் வச்சு எடுத்துருவாங்க ஏர்போர்ட்னு. நான் வந்து பர்மிஷன் வாங்கி கஷ்டம்தான் இருந்தாலும் ஏர்போர்ட்டை ஒரிஜினல் ஏர்போர்ட்டை காட்டணும். ஏன்னா அப்போ தான் அந்த புது ஏர்போர்ட் கட்டின புதுசு, எல்லாருக்கும் புதுசு அது, அந்த அந்த அட்மாஸ்பியரை பார்க்குறது. ஸோ மக்களுக்கு அந்த சந்தோஷத்தை கொடுப்போம் அப்படின்னோன்னா அவர் போய் சிவில் ஏவியேஷன் டிபார்ட்மெண்ட் போய் டெல்லியில் போய் உட்காந்து அங்கே ஒரு 3 டிபார்ட்மெண்ட்டை பர்மிஷன் வாங்க வேண்டியது.
அதை வாங்கிட்டு வந்து அந்த சீரியலில் ஏர்போர்ட்டில் ரொம்ப ரெஸ்ட்ரிக்ஷன்ஸோட எனக்கு ஒரு நாளைக்கு 2 மணி நேரம் 3 மணி நேரம் தான் கொடுப்பாங்க மத்தியானம். அது கூட இம்பார்ட்டண்ட் கெஸ்ட்டு வர டைமாக இருந்ததுன்னா எல்லாத்தையும் பேக்கப் பண்ணணும், நாங்கள் உரமாக போயிடணும், அவங்கெல்லாம் போக விட்டு தான் இது பண்ணோம். நிறைய ஆர்டிஸ்ட்டுங்க விஜயசாந்தி, சோபனா இவங்கெல்லாம் வந்து ஃப்ளைட்டில் வந்து அவங்கெல்லாம் எங்களை நாங்கள் ஷூட் பண்ணுறதை பார்த்துட்டு வேடிக்கை பார்க்க வந்துடுவாங்க. அந்த மாதிரி ஜிகே மூப்பனாரும் வந்திருக்காரு, என்ன ஷூட்டிங்கா அப்படின்ட்டு. ஸோ அப்படி வந்து கலகலன்னு அந்த ஏர்போர்ட்லேயே எடுத்த அந்த அந்த சீரியல் அப்போ ரொம்ப பிரபலமாக போச்சு. ஏர்கிராஃப்டில் ஒரு சீன் பண்ணியிருப்போம். நான் வந்து பாஷை தெரியாத ஒருத்தர்கிட்ட வந்து இங்கிலீஷில் பேச முயற்சி பண்ணுறது, அது ஹில்லேரியஸாக அமைஞ்சுது. அதுக்கெல்லாம் நான் வந்து ப்ரிப்பேரே பண்ணிக்கல, அப்படியே எக்ஸ்டம்போராக பேசுனது தான். ஏன்னா ஏர்கிராஃப்ட் உள்ளே எடுக்கணும்னா ரொம்ப கஷ்டம், அதுக்கு பர்மிஷனே கிடையாது. அவங்க நைட்டு ஃபியூயல் போடுறாங்க, அந்த ஃபியூயல் போடுற டைமில் ஒரு 1 hour நீங்கள் உள்ளே போய் எடுத்துக்கலாம். அதுக்கே எக்கச்சக்கமாக சார்ஜ் பண்ணாங்க, 30,000 ரூபான்னு சொல்லிட்டு. அந்த காலகட்டத்தில் ரொம்ப ஜாஸ்தி அது ஃபார் அ சீரியல். ஸோ சொல்லி 30,000 ரூபா கொடுத்துடலாம்னு சொல்லிட்டு ஏர்கிராஃப்ட் உள்ளே போயிட்டு, ஏன்னா அதிகமாக லைட் வைக்கக்கூடாது, ஏன்னா வெளியே ஃபியூயல் போட்டுட்ருக்காங்க, ஏதாவது சின்ன ஸ்பார்க் வந்தால் கூட பெரிய கட்டாஸ்ட்ரஃபி ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு பிளாக்காக வச்சு இங்கேருந்து போகிறாங்க, அப்புறம் அங்கேருந்து வராங்க, எல்லாம் வேறு ஆங்கிள் வச்சு எடுத்தோம். எல்லாத்தையும் நான் பிளான் பண்ணபடி வெளியவே உட்காந்து ரிஹர்சல் பண்ணிட்டு தான் உள்ளே போனோம். சும்மா உட்காந்துருக்க நேரத்தில் எல்லாம் ரிஹர்சல் பண்ணியாச்சு, டைம் வேஸ்ட் பண்ணாமல் பண்ணிட்டோம். தோளில் தான் கேமரா வச்சுருந்தாங்க, ஸ்டாண்டில் வைக்கிறதுக்கு கூட டைம் இல்லை. அப்படி எடுக்கும்போது கடைசியில் ஒரு 5 நிமிஷமோ 6 நிமிஷமோ பேலன்ஸ் இருந்தது. ஏன் முடிஞ்சு போச்சு போயிடலாம் அப்படின்னு. இல்லை இரு இவ்வளோ காசு கொடுத்துருக்கோம், ஏன் சும்மா போவேன் அப்படின்னு சொல்லிட்டு, நான் வந்து யார்கிட்டயோ நான் பேசுவேன், என்னை கேட்பார் அவர், நான் யார்கிட்டயோ போய் பேசுவேன். அது நான் ஒரு ஃபாரினரை வச்சுருந்தோம், அவர் வந்து ஹையர் பண்ணி அவருக்கு சம்பளம்லாம் கொடுத்து ஏர்போர்ட்டில் உட்கார வச்சுருந்தோம். அவர் எங்களுக்கு லேட்டாகவே அவர் கிளம்பி வீட்டுக்கு போயிட்டார், சொல்லிக்காமல் முடியாமல். ஸோ அந்த ஆள் இல்லை, இன்னொன்று சரி வேண்டாம் அது அப்படின்னு வச்சோம். அப்புறம் வேற யாராவது வச்சாவது அதை பண்ணலாமே அப்படின்னு என் ப்ரொடியூசர் சம்பத்குமார், அவருக்கே வந்து அர்ஜென்ட்டாக மேக்கப் பண்ணிட்டு விருதாவை வாங்கி அது மீசை மாதிரி ஒட்டி, மாபோசி மீசை மாதிரி ஒன்று வச்சுருப்பாரு, வச்சு அவர்கிட்ட நான் பேசுகிற மாதிரி வச்சு அந்த ஒரு சின்ன பிட்டு எக்ஸ்டம்போரா நான் சொன்ன, சம்பத்து நீ பேசாமல் நான் ஏதோ பேசிட்டே இருப்பேன், பார்த்து சங்கடப்போட, வேற ஒன்றுமே பேசாத, உனக்கு டயலாகே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிட்டு எடுத்தோம். அது எடுத்து போட்டு எல்லாம் பண்ணிட்டு வந்தோம். அப்புறம் டெலிகாஸ்ட் ஆகும்போது பார்த்தா அந்த பிட்டும் அந்த 2வது எபிசோடும் ஓஹோன்னு சொல்லிட்டு ஒரு டிஆர்பி வந்தது. அதுக்கப்புறம் தான் தூர்தர்ஷன் அவங்களே கூப்பிட்டு, சார் இது கண்டிப்பாக நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணணும், ஆனால் இந்த காட்சிக்காகவே. அதுக்கப்புறம் எல்லாரும் எனக்கு ஃபோன் பண்ணி இந்த தூர்தர்ஷனில் வந்தது அது சிடி கிடைக்குமா அப்படின்னு கேட்க ஆரம்பித்தாங்க. ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் இதை டிவிடி விதத்தில் கொண்டு வருவோம் அப்படின்னு சொல்லி நான் என்னுடைய நண்பர் சுவாமிநாதன், அவருடைய சன்னு சுதாகரனுடைய இதில் சுவாதி சாஃப்ட் சொல்யூஷன் அவங்களுடைய இது வந்து டிவிடியை கொண்டு வந்தோம். முதல்ல அவங்களுக்கும் இது முதல் கன்னி முயற்சி, எனக்கும் பார்ப்போம், இது ஃபஸ்ட்டு டைம் சினிமா அல்லாத ஒரு நாடகம் டிவிடியாக வருது, இது எப்படி ரிசீவ் பண்ணுறாங்கன்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நான் எல்லா காமெடி ஆர்டிஸ்டையும் ஸ்டேஜில் நிற்க வச்சு அவங்க மூலமாக தான் இதை ரிலீஸ் பண்ணேன். நான் என்ன பிளான் பண்ணேன்னா, இந்த நாடகத்தில் டிவிடி வசூல் என்ன வருதோ அதை அப்படியே கேன்சர் இன்ஸ்டியூட் கொடுக்கணும், ஸ்ரீ மாதா ட்ரஸ்ட்னு சொல்லி காஞ்சி பெரியவர் ஏற்படுத்தின ட்ரஸ்ட்டுக்கு இது கொடுக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணி அதையே வந்து அந்த லேபிளில் எழுதி அதை நான் வந்து டிவிடியாக கொண்டு வந்தோம். கிரேசி மோகன் அந்த டைமில் வந்து அமெரிக்கா போனார், அவர்கிட்ட ஒரு 40 இது கொடுத்துட்டு, நீ பாரு நாடகம் போடும்போது சொல்லிப்பாரு, அது ஏதாவது போச்சுன்னா அங்கே கொஞ்சம் கொடுத்துறேன், ஏதாவது ஒரு காசு இருந்ததுன்னா அது ட்ரஸ்ட்டுக்கு கொடுப்போம் அப்படின்னு. ஆனால் அது போய் அவர் சேர்ந்து 2வது நாளே அது எல்லாம் விட்டு போச்சு. எப்பா கொஞ்சம் கூட அனுப்புப்பா அப்படின்னா, நான் சுவாதி சாஃப்ட் சொல்யூஷன் அவர் சுதாகர்கிட்ட நீங்கள் அனுப்புங்க இன்னும் கொஞ்சம் அவருக்கு அப்படின்னா நிறைய சிடிஸ் டிவிடிஸ் அங்கே விற்று அவங்க கொண்டு வந்து கொடுத்தாங்க. எல்லாத்தையும் கொண்டு வந்து கிட்டத்தட்ட ஐ திங்க் 50,000-60,000 ரூபாய்க்கு மேலே வந்து அந்த ட்ரஸ்ட்டுக்கு ஒரு டிவிடி சேல் மூலமாக, ஒரு நாடக டிவிடி சேல் மூலமாக கொடுத்தோங்கிறது பெரிய மன நிறைவை எனக்கு கொடுத்தது. அதுதான் Flight 172 மறக்க முடியாத அனுபவம்.